நாளில் தியானத்துக்காக த புக் ஆஃப் எஸ்தர் எஸ்தர் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். 10 அதிகாரம் கொண்ட புத்தகம். சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். அதிகமான வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வாசிக்கலாம். எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் எஸ்தர் ராஜாத்தி உடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கின்னு அதை நான் நரேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஏற்ற மாதிரி. சரியா? பைபிளில் எஸ்தர் புக்கில் தான் நம்ம இந்திய தேசம் குறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்திய தேசம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பா வரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடத்துல இந்திய தேசம் அப்படின்ட்டு வந்திருக்குது. ஓகேவா? இங்கிலீஷ் பைபிளில் இந்தியான்ற வார்த்தை இருக்குது, தமிழில் இந்து தேசம் அப்படின்னு இருக்குது. நாம் யாராவது 1ஆம் அதிகாரம் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அகாஸ்வேரு. இந்த பைபிளில் இருக்கிற இந்த எஸ்தர் புக்கில் நிறைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7 பிரதானிகள், ராஜா, ஒரு ராஜாத்தி தள்ளப்பட்டு இன்னொரு ராஜாத்தி வர்றது, முர்தேகாய், ஆமன், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு சில கேரக்டர்ல நாம் போடலாம். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குமான்னு பாருங்க. நான் ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அதில் அந்த கேரக்டர்ஸை நான் பிளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது ட்ரையாங்களான்னு கேட்காதீங்க, நினச்சிக்கோங்க. ஓகேவா? Go to second slide, third slide or second slide first. அகாஸ்வேரு. நம்ம எப்படி எஸ்தர் ராஜா படிச்சோமோ அது அகாஸ்வேரு ராஜா. எத்தனை நாடுகளை கனெக்ட் பண்ணிருக்குது? அது 127. அந்த ஃபிகர் பார்த்தீங்களா? இந்தியா டு எத்தோப்பியா பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்தியா டு எத்தோப்பியாங்கிறது அதுக்குள்ள இருக்கிற எல்லா தேசங்களும் அடங்கி இருக்குது. 127 தேசத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. சரிங்களா? 127 தேசத்துக்கு அவரு ராஜாவா இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு? 127 ராஜா கிட்ட இருந்தும் எல்லா பிரதானிகள் இல்ல அந்தந்த இப்ப நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கினா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்டேட் ஹெட், சீஃப் மினிஸ்டர்ஸ். இப்ப பிரைம் மினிஸ்டர் நினைச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னும் வேற சீஃப் மினிஸ்டர் பிளஸ் செகண்ட் லீடர் அந்த மாதிரி எல்லா லீடர்ஸும் கூப்பிட்டு இவருடைய ராஜ மேன்மையை அரௌண்ட் 180 days. 180 daysனா எவ்வளவு? அது கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 6 months. அவர் என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிரஸ்தாபப்படுத்துறாரு. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருக்கிற ராணுவத்தை, மற்ற காரியங்கள், பொக்கிஷம் எல்லாத்தையும் காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா it took 7 days for celebration. 7 நாள் 7 ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 7 days அவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு எல்லாருக்கும். பெரிய பேங்கெட், எல்லாருக்கும் நல்ல அவங்க விரும்புறதெல்லாம் சாப்பிடலாம். அது முதல் தரமான திராட்சை ரசம்னாவே அது ஒரு ப்ரைடு. திரும்பி அதுல அவங்க விரும்பினது நல்ல பாத்திரத்துல கொடுக்குறாங்க. அது கொடுக்கறது மாத்திரமல்ல, யார் எவ்வளவு குடிக்கலாம், அவங்க இஷ்டப்படி செய்யலாம், அவங்க இஷ்டப்படி குடிக்கலாம். இதுதான் அந்த ராஜா செஞ்ச. அந்த ராஜா நல்லவர் தான். ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு? ராஜாத்தி இருக்குவாங்க இல்லையா? அவங்க குயின் என்ன பண்றாரு? குயின் ஒரு சைடு என்ன பண்றாங்க? அவங்க லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டுக்குன்னு. இன்னைக்கு இருக்கிற ஈரான் தேசத்துல பாத்தீங்களா, முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அவங்க வெட்டிங் போனா கூட லேடிஸ் எல்லாம் செப்பரேட்டு, ஜென்ஸ் எல்லாம் செப்பரேட். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க செப்பரேட்டா அவங்களும் விருந்து வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த வஸ்தியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க உத்தமின்னு சொல்லி இருக்கிறது. அந்த அம்மா ரொம்ப உத்தமியா, பிளஸ் அவங்க ரொம்ப அழகா. இந்த ராஜாக்கு 7 நாள் நல்லா இவரும் குடிச்சாரு இல்ல திராட்சை ரசம். இந்த ஆள் குடிச்சிட்டு என்ன பண்ணாருன்னு தெரியாம அவளுடைய சௌந்தரியத்தைய மற்றவங்களுக்கு காண்பிக்கும்படியாய்
7வது நாள், பிரதான நாளான 7வது நாள் நான் வந்து ராஜாத்தி ஆள் அனுப்புறாரு. 7 பிரதானிகளுக்கு சொல்லி அனுப்புறாரு, போய் அவளை கூட்டின்னு வாங்க, அவ நம்ம எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின் பண்ணோன்ற மாதிரி. இப்போ அந்த லேடி பாருங்க, ராஜாத்தி தான். அவங்க 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 110. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று, அவளை அழைத்து வரணும்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்குறான். இப்போ இந்த ராஜாத்துக்கு தெரிஞ்சிச்சு அவர் எதுக்கு வர சொன்னாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, வர முடியாதுன்னு அந்த கட்டளையை மீறுறாங்க. அவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துக்குள்ள என் சைடு இல்ல உங்க சைடு பார்த்தா கூட அவங்க பண்ணது கரெக்ட் தானே. இப்ப அவங்க சௌந்தரியத்தையும் அவங்க ரொம்ப, அவன் சொல்றதே பாருங்க, அவ மகா ரூபவதியா இருக்கிறா, அவளுடைய சௌந்தரியத்தை வேறவங்களுக்கு காமிக்கணும். நம்ம நாட்டுல எந்த ஜென்ஸும் அது விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப இன்னொருத்தருக்கு அவங்களோட அழகை காமிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இவர் குடி வேறு இல்லை, இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவர் ராஜாவா இருந்தா கூட அவர் செய்யறது என்னன்னு தெரியாம ராஜாத்திய வர சொல்றாரு. இந்த ராஜாத்தி வர மாட்டேங்கிறாங்க. சோ அவங்கள நம்ம இங்க வஸ்திய இங்க எழுதிடுறேன், வஸ்தி. ஓகேவா? அவங்க எப்படி இருந்தாங்க, ராஜாத்தி, ஷி வாஸ் குயின் இல்லைங்களா? இப்போ இவங்க வானான்னு சொல்லிட்ட உடனே அந்த இடத்துல 7 பிரதானிகள் இருந்தாங்க இல்ல, வேற பெர்ஷியா அந்த நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு என்னாவது ராஜாக்கு உசுப்பேத்துற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க இந்த செய்தி, அதாவது ராஜாத்தி வரமாட்டேன்னு சொன்ன செய்தி நாட்டுல வேறவங்களுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம லேடிஸ் எல்லாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட ராஜ மேன்மையை நம்ம தகர்த்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதுக்கு ஏதாச்சும் சட்டம் இருக்குதான்னு கேட்கிறாரு இந்த ராஜா. கேட்கிறாரு அகாஸ்வேரு ராஜா கேட்கிறாரு, அதுக்கு எதுனா கட்டளை மாதிரி எழுதி வச்சிருக்குதான்னா, ஆமா எழுதி வச்சிருக்குதுன்னு சொன்னோடனே சரி, இது அவங்கள தள்ளிட்டு அந்த பிளேஸ்ல அவளை காட்டில ஒரு உத்தமிய நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. அப்படியா? அப்பனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தள்ளி வச்சிடறாங்க, வஸ்திய தள்ளப்படுறாங்க. ஓகேவா? வஸ்திய தள்ளப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரணும் இல்லையா? இப்ப அதுக்கு அப்படியே சீட்டு போட்டு யாரையும் கூப்பிடுறது இல்ல. அந்த நாட்டுல இருக்கிற எல்லா கன்னிமார்களை யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வர வச்சுட்டு அவங்களுக்கு 6 மாதம் வெள்ளை போலத்துல 6 மாதம் அவங்கள சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறமா ராஜா கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அப்போ ராஜா யாருக்கு இஷ்டமோ ராஜாத்தியம் பண்ணணும். இதுதான் முறைமை. ஓகேவா? இதுதான் ரூல்ஸ். ஸோ இதை செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்தர். அவங்கள பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போகணும். சரிங்களா? எஸ்தர். அதுக்கு எல்லாத்துக்குமே வசன ஆதாரம் கொடுக்குறேன். ஸோ எஸ்தரை உண்டு பண்ணிடுறாங்க, ராஜாத்தியா உண்டு பண்ணிடுறாங்க. ராஜ்யத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களை சுத்திகரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இவங்கள சுத்திகரிக்கிறதுக்குன்னே ஒரு 7 பிரதானிகள், 7 அந்த விசாரணைக்காரர்கள். அந்த 7 விசாரணைக்காரர்ல யாக்கேன்ற ஒருத்தரை இவங்களுக்காக வைக்கிறாங்க. சரி, இந்த எஸ்தர் யாருன்னு சொன்னா இவங்க ஒரு யூத பெண்மணி. உலகத்திலே யார் ரொம்ப அழகாக்குறதுன்னா யூதர்கள். யூத லேடிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குவாங்க, அவங்க ரொம்ப அழகா இருக்குவாங்க. சரி, எஸ்தர் பாபிலோன்ல இருந்து இந்த தேசத்துக்கு போறப்போ அடிமைகளா கூட்டின்னு போனாங்க. எஸ்தரை அடிமையா கூட்டின்னு போனாங்க. ஃபர்ஸ்ட் முர்தேகாய்க்கு எஸ்தருக்கு என்ன ரிலேஷன் சொன்னாக்கா, அவங்க சித்தப்பா மகள் தான். முர்தேகாயோட சித்தப்பா மகள் எஸ்தர். ஆனா எஸ்தர் தங்கச்சி முறைமை தான் ஆகுது. ஆனா இவர் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் அப்போ இவங்க எஸ்தர் யாரும் ஒரு ஆர்ஃபன், அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க. ஓகேவா? அவங்கள இந்த முர்தேகாய் தன்னுடைய சொந்த மகளாக எடுத்து நடத்துறாரு. தன்னுடைய சொந்த மகளாக அவங்கள நல்லா வளர்த்து வர்றாரு. நல்ல நற்பண்புகளை சொல்லி வளர்க்கிறார். நற்பண்புகளை சொல்லி வளர்க்கறது மாத்திரமல்ல, இப்போ அந்த பெண்ணை கன்னி மாடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதாவது அகாஸ்வேரு ராஜாவோட கன்னி மாடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிட்ட பிறகு முர்தேகாய்ன்றவரு பின்னாடியே போயிட்டு அந்த முற்றத்துல உட்கார்ந்துட்டு இந்த அவங்க மகளாக வளர்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நல்லது கெட்டது நடக்குதான்னு விசாரிக்கணும்ன்றதுக்காக அந்த அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. யாரு?
மொர்தேகாய். ஸோ மொர்தேகாய்க்கும் எஸ்தருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து தங்கச்சி தான் இருந்தாலும் ஆனா அவர் ஒரு மகள் மாதிரி வளர்த்தார் மொர்தேகாய். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நான் முதல்ல ஸ்டோரி நரேட் பண்ணிடுறேன், அப்புறம் வசனம் கொடுக்குறேன். இவரு ராஜ்யபாரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு 6 மாதம் 12 மாதம் இவங்களை சுத்திகரிச்சுட்டு ஒரு நாள் இவங்களுக்குன்னு வருது. அந்த நாள் ராஜாவை போய் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான எது கேட்டாலும் ராஜா கொடுப்பாரு. ஆனா இவங்க வந்து எதுவுமே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் முறை இவங்க போறாங்க பாரு, அப்போ இவங்களுக்குன்னு எதுவுமே கேட்கல. வெறும் இவங்களுக்கு நியமிச்ச அந்த யாக்கே இங்க இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்படி அவர் என்ன சொல்றாரு அதன்படி கேட்டு எஸ்தருக்கு வந்து எல்லார் கண்ணிலும் ஆண்டவருக்கு எல்லார் கண்ணிலும் தயவு வந்துச்சு. இந்த இடத்துல இந்த புஸ்தகத்துல எங்கேயுமே ஆண்டவரை குறித்து சொல்ல, ஆனா தயவு இருந்தது. மனுஷன் தயவு அவங்களோட கூட இருந்துச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவர் என்ன பண்றாரு, இந்த அகாஸ்வேரு ராஜா ஆமான்ன்ற ஒரு கேரக்டரை அவருக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல தேர்ந்தெடுத்துறாரு. ஆமான அவருக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல தேர்ந்தெடுத்துறாரு. அதுக்கும் முன்னாடியே எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சதுனால இவங்க எப்படி இருந்தாங்க, மகா ரூபவதி, இவங்க மகா சௌந்தர்யம். ஸோ எல்லார் கண்ணிலும் தயவு கிடைச்சதுனால ராஜாத்திய இவர் என்ன பண்றாரு, வஸ்தின்னு அந்த ராஜ கிரீடத்தை எடுத்து எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்துடுறாரு. முதல்ல எஸ்தர் யாரு, ஒரு ஆர்ஃபன் இல்லையா, அவங்க ஆர்ஃபன். இப்போ யாரும் அவங்க ராஜாத்தி. பாருங்க, நம்ம கூட நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், இன்றைக்கு இங்க இருக்கிறோம். கர்த்தர் யாரை எப்படி எப்போ எப்படி பயன்படுத்துவாருன்னு தெரியாது. ஆனா அவங்கள ராஜாத்தை எதுக்கு உண்டு பண்ணினாருன்றது பிறகு வாசிக்க போறோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு ஒரு பதவிக்காகவோ ஒரு அவங்க அழகா இருந்தாங்க அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள இருந்த நற்பண்புகளுக்காக கர்த்தருடைய திட்டத்துல அவங்க பங்கு வகிக்கிறதுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய திட்டம் யூதருக்கு ரட்சிப்பு வரணுன்றதுக்காக அந்த கேரக்டரை எஸ்தரை பயன்படுத்துறாங்க. இப்போ ஆமான்ன்றவரை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறாங்க. ஆனா ஆமான் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால மற்ற ஜனங்கள் எல்லாம் ஆமான வணங்குவாங்க. மற்ற ஜனங்கள் ஆமான வணங்குறாங்க. இந்த ஆமான் வந்து அரண்மனை விட்டுட்டு வெளியே வரும்போது அரண்மனை முற்றத்துல யார் இருக்கிறது, மொர்தேகாய். மொர்தேகாய் அவன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க ஆமானுக்கு, மொர்தேகாய் விஷ் பண்ண மாட்டார். இதெல்லாம் அவனுக்கு கடும் கோபம் வந்தது. ஏன் இவன் மாத்திரம் விஷ் பண்ண மாட்டான், இவர் எல்லாருக்கும் வேறவங்களும் கேட்கறாங்க நீ ஏன் விஷ் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு. அப்போ இவர் சொல்றாரு, நான் ஒரு யூதன், நான் அந்த மாதிரி எங்க தேவனுக்கு தான், அதாவது அது இன்டைரக்டா சொல்லி இருக்குது, எங்க தேவனுக்கு தான் நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறவங்களுக்கு வணங்க மாட்டார். ஆனா இது வந்து ஆமானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருந்தது. அதனால என்ன பண்றாரு, சிதறி இந்த 127 நாடு, இங்க இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் சிதறி இருக்கிற ஒரு ஜன கூட்டத்தார், அவன் யூதர்கள் பயன்படுத்துறது இல்ல, சிதறி இருக்கிற ஒரு ஜன கூட்டத்தார் உங்களை வந்து என்ன பண்றாங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், அழிச்சிடணுன்ற மாதிரி கட்டளை போடுங்க ராஜாவேன்னு கேட்கிறாரு. அப்போ அவரு என்ன பண்றாரு, சரி உன் இஷ்டம் படி செய்யுன்னு சொல்லிட்டு வெள்ளி மோந்திரம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஓகே, வெள்ளி மோந்திரம் கொடுத்து சரி நீ இஷ்டம் படி செய்யணுன்றாங்க. அவர் என்ன பண்றாரு, யாரெல்லாம் வணங்குறது இல்லையோ இந்த அகாஸ்வேரு ராஜாவே, அவங்க வந்து நீங்க அவங்கள அழிச்சிடணும், அவங்களுக்கு ஃபைன் எல்லாம் போடுறாரு. அந்த செய்தி யார் மூலியமா போகுதுன்னா, அஞ்சற்காரர் போஸ்ட்மேன் மூலியமா. அப்படியே பெரிய அப்பெல்லாம் அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்கெல்லாம். அதுல எல்லாம் வேகமா போற குதிரைங்க அது மேல எல்லாம் கொண்டு போய் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த செய்தி எல்லாருக்கும் பரவிங்க வேற தேசத்துக்கு நல்லா சொல்லி அனுப்பிச்சிடுறான். இப்போ இந்த செய்தி மொர்தேகாய்க்கு கசப்பா இருக்குது. ஏன்னு சொன்னா வெறும் அவர் மாத்திரம் சாக மாட்டாரு, அவருடைய இனத்தார் மொத்த பேரும் சாவாங்க. இந்த இடத்துல தான் வெறும் நம்ம வாழறது நமக்காக மாத்திரம் இருக்க கூடாது, நம்ம குடும்பத்துக்காக இருக்கணும், சொசைட்டிக்காகவும் நம்ம இருக்கணும், நம்ம ஜனங்களுக்காகவும் இருக்கணும். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, இப்போ இது மொர்தேகாய் வந்து எஸ்தர் ராஜாத்துக்கு செய்தி அனுப்புறாரு, இந்த மாதிரி நம்ம ஜனங்களுக்கு விரோதமா அரசாங்கத்துல நடந்து இருக்குது, முடிஞ்சா இவங்கள காப்பாத்துன்ட்டு. இப்ப இவங்களுக்கு ஒரு பயம் வந்துது. ஏன்னா இவங்க முறைமை இன்னும் வரல, இவங்க முறைமை வந்தாதான் ராஜா கிட்ட போகணும், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவர் சொல்றாரு, அப்ப இவருக்கு கொஞ்சம் கோபமாவே சொல்றாரு. 2:14 வாசிக்கலாம். 2:14.
அவருக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுங்கோ, அந்த விருப்பம் இல்லாம அந்த இடத்துக்கு போவே கூடாது. அது சட்டம். நல்லா எஸ்தருக்கு நல்லாவே தெரியும் இது, இந்த சட்டத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இவங்க என்ன பண்றாரு, 4:14 மொர்தேகாய் சொல்றாரு, இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இவங்க ராஜாத்தையும் பயப்படுறாங்க. இல்ல இல்ல, நான் எப்படி அரச போறது, அரண்மனைக்குள்ள ராஜாவை போய் மீட் பண்ண முடியாது, இன்னும் என் டேர்ன் வரல. ஒருவேளை நான் அங்க போனா பின்னாடி வாசிக்கிறோம், நான் செத்து சாகடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒருவேளை ராஜா விரும்பலனாக்கா அந்த ராஜாத்தை திரும்பி எப்படி வஸ்தியை தள்ளிட்டாங்களோ அந்த மாதிரி தள்ளிடலாம். வஸ்திக்குன்னா தள்ளிட்டாங்கன்னு தான் இருக்குது, சாகடிச்சில. ஆனா ரூல் பிரகாரம் அவங்கள சாகடிக்கலாம் அப்படி இருக்குது. அதுக்கு இவங்க பயந்துன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ மொர்தெகாய் கோவம் வந்துட்டு, யாருக்கு தெரியும், ஏன்னா இவங்க யூத குலன்னு சொல்லிட்டு மொர்தெகாய் தான் சொல்றாரு, நீ அவங்களுக்கு அறிவிக்க வேணாம், ராஜா குடும்பத்துக்கு அறிவிக்க வேணாம்னு சொல்றாரு. மொர்தெகாய் சொல்படிதான் இவங்க அரண்மனையில் இருக்கிறப்ப கூட நடக்கிறாங்க எஸ்தர். இப்போ அவர் சொல்றாரு, யாருக்கு தெரியும் இந்த மேன்மை, ராஜ மேன்மை உங்க ஜனங்களை காக்கிறதுக்காக கூட உனக்கு இது கொடுத்துருக்குவாங்க. நீ மாத்திரம் நினைச்சுக்காத, நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறதுனால யூதர்கள்லாம் அழிக்கப்படும் போது உன்னை அழிக்கப்பட மாட்டாதுன்னு நினைக்காதன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. யாருக்கு? எஸ்தருக்கு. சரி, நானும் என் தாதிமார்களும், அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டுக்குவாங்க இவங்களை சுத்திகரிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட். அவங்களுக்கு நானும் தாதிமார்களும் என்ன பண்றோம், அல்லம் பகலும் உபவாசிச்சு ப்ரேயர் பண்றோம். நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. ஒருவேளை என் ஜனத்துக்காக நான் ராஜா அரண்மனையில போறேன், நான் செத்தா கூட சாவுறேன் என் ஜனத்துக்காக அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே மொர்தெகாய் எஸ்தர் இப்ப என்ன பண்றாரு, இந்த எஸ்தர் மொர்தெகாய் சொல்படி நடந்துருந்தவங்க இப்ப எஸ்தர் சொன்னபடி போயிட்டு ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்றாரு. ஓகேவா? சரி, என்ன மாற்றம் நடக்குது இந்த ஜபத்துக்கு அப்புறம், என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, நம்ம இந்த கேரக்டர்ஸ், இது வஸ்தி தள்ளப்பட்டுட்டு எஸ்தர் அந்த பிளேஸுக்கு போயிடுறாங்க இல்லையா, ராஜாத்தி ஆயிடுறாங்க. வஸ்தி தள்ளப்பட்டுட்டு எஸ்தர் போயிடுறாங்க. இந்த இடத்துல ஆமான் தான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறார். மொர்தெகாய் ஆமான் பிளேஸ்க்கு எப்படி போறாரு, ஆமான் வந்து இவருக்கு ட்ராப் போடுறாரு, இவருக்கு பிளாட் பண்றாரு. இவரை வந்து மொர்தெகாய் தான் அவருடைய எனிமி. ஆனா மொர்தெகாயை டைரக்டா போய் சாகடின்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இனத்தார் எல்லாரையுமா சேர்த்து வச்சுதான் அந்த கட்டளை பிறப்பிக்கிறது, உத்தரவு பிறப்பிக்குது ராஜ அரண்மனையில இருந்து. 127 நாடுகளிலும் உள்ள யூதர்களை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி மொர்தெகாய் ஆமான் பிளேஸுக்கு போனாரு, ஆமான் எப்படி தள்ளப்பட்டார், அது ரொம்ப முக்கியம். சொன்ன இல்ல, முதல்ல மொர்தெகாய் வந்து முற்றத்துல உட்கார்ந்துட்டு பார் வாசல்ல. யாருக்காகனாக்கா இந்த எஸ்தர் ராஜாத்தின் சுகம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிறைய வேலையில நம்ம அப்பாங்க கூட நம்மள எங்கன்னா அனுப்பிட்டு அவங்க காத்து நிற்குவாங்க, இல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா இவர் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறார். இப்போ ஆமான் வந்து ராஜாக்கு செகண்ட் பிளேஸ்ல இருந்தாரு, உத்தரவெல்லாம் அனுப்பிச்சிட்டாரு, இவங்கள கொலை பண்றதுக்கு வகை தேடுறாரு. இதுக்கு சென்டர்ல ஒரு ப்ரேயர், ஒரு சைடு ப்ரேயர், எல்லா யூத ஜனங்கள் ப்ரேயர் பண்றாங்க, ராஜாத்தியும் ப்ரேயர் பண்றாங்க. அவங்க பாருங்க, எடுத்த உடனே ராஜா அரண்மனைக்கு போயிட்டு இவங்கள இவரு எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, இவரை பண்ணிடுன்னு சொல்றது இல்லை. ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா ராஜாக்கு கூட இவங்க மேல டவுட் வந்திருக்கும் இல்லையா. அதுக்கு தான் நமக்கு சமயுக்தமா கரெக்டா எப்போ என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆமான் எஸ்தர் ராஜாத்தி ராஜா கிட்ட பிரவேசிக்கிறாங்க. ராஜாக்கு என்னாச்சு, ராஜா என்னவோ எஸ்தர் வந்துட்டு இருக்கிறாங்களே, என்னம்மா உன்னுடைய காரியம் என்னன்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே சொல்றதில்ல. ஒன்னும் இல்லை ஐயா, நான் உங்களை பார்க்க வந்தேன், என் வீட்டுல ஒரு விருந்து பண்றேன், நீங்களும் ஆமானும் என் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்றாரு. சரின்னுறாரு. திரும்பி
இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டேக்கும் விருந்துக்கு போயிட்டு திரும்பி உனக்கு என் ராஜ்யத்தை கேட்டா கூட தரேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு சொல்றாரு. இல்ல இல்ல, இன்னொரு மறுநாளும் என்னுடைய விருந்துக்கு வாங்க, நீங்க விருந்துக்கு வரும்போது ஆமான அழைச்சிட்டு வாங்கன்றாங்க. இதுதான் ஹைலைட். நம்ம யாராச்சும் என்னையுமே கூப்பிடுமா விருந்துக்கு? நான் அவங்க அப்படி இருந்தா நம்ம இன்னொரு சைடு திரும்பின்னு போயிடுவோம். அட்லீஸ்ட் கான்ஃபிளிக்ட் எதுவும் வரக்கூடாது இல்லையா? அதனால நம்ம சண்டை போட்டா பேசினா தானே சண்டை வருது. அதுக்கு பதில் என்ன பண்ண, வாயே திறக்க வேணான்ட்டு. ஆனா இந்த ராஜாத்தி பாருங்க, எஸ்தர் என்ன பண்றாங்க, நீங்க வாங்க விருந்துக்கு வரும்போது அவரு ஆமானியும் கூட்டிட்டு வாங்க. ஓ, ஆமானுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. ஒரு டைம் போறாரு, ஓ நான் தான் நெக்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சென்டர்ல ஆமான் என்ன பண்றாரு, எப்படியாச்சும் இந்த முர்தேகாயை வந்து என்ன பண்ணிடணும், நம்ம தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 50 முழம் சிலுவை செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. இவரை வந்து என்ன பண்ணோம், சாகடிக்கிறதுக்கு. இது வந்து திட்டம் வகுக்கிறாரு. இதுக்கு ஒரு தவறான செய்தி சொல்றதுக்கு கூட ஒரு அவங்க ஒய்ஃபு இன்னொரெல்லாம் ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரெடி பண்ணியே வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு இருக்கிறப்போ, இந்த முற்றத்தில் இருக்கிறப்போ மொர்தேகாய் என்றவர் 2 காவல்காரர்கள், 7 பேர் காவல்காரர்கள், 2 காவல்காரர்கள் ராஜாவை, அகாஸ்வேரு ராஜாவை கொலை பண்ணோன்ட்டு பிளான் பண்றாங்க. இவரு அந்த முற்றத்தில் இருக்கிறப்ப அதை அறிந்துன்னு அது எஸ்தர் மூலியமா ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ அவங்க இது உண்மைதானான்னு பிளான் பண்ணி பாக்குறப்போ அது உண்மையா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ராஜா மேல கை போட வகை தேடினார்கள். ஸோ அவங்க 2 பேரும் சாகடிச்சிட்டாங்க. ஆனா இந்த செய்தி யார் மூலியமா இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, மொர்தேகாய் தான் இதை சொன்னாருன்றத அந்த 4ஆம் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நோட் பண்ணிக்கிறாங்க. எஸ்தர் போயிட்டு நானே சொன்னேன்னு சொல்ல, எனக்கு மொர்தேகாய் தான் சொன்னாருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. மொர்தேகாய் போற அங்க குறிப்பிட்டு இருக்குது. இப்போ மொர்தேகாய் காலம் செல்லுது. ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல. விருந்துக்கு போற அந்த சென்டர்ல அவருக்கு என்ன வரல, தூக்கம் வரல. என்னான்ட்டு அந்த புக்கு படிக்க சொல்றாரு வேறவங்கள. புக்கு படிக்கிறப்ப தெரியுது இவர் ராஜா காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஆனா மொர்தேகாய்க்கு எதனா செஞ்சாங்களான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த வாஸ்தனுக்கு அவரு சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த 2 பேரை சாகடிச்சிட்டோம், ஆனா மொர்தேகாய்க்கு நம்ம எந்த சன்மானமும் கொடுக்கல அப்படின்னு. இப்போ ராஜாக்கு தோணுது, ஓ அவர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கிஃப்ட்னா கொடுத்துருக்கணும். இல்ல இப்போ நான் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி குப்பை பெருக்கிறவங்கள துப்புர பணியாளர், அவங்களுக்கு 45 சவரன் நகை கேச்சுக்குது. நம்மளுக்கு 4 கிராம் கேச்சா கூட குத்துக்க மாட்டோம். அவங்க 45 சவரன் நகைய ஏழை குப்பை வேலை செய்யறாங்கன்னாவே அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்குவாங்க. அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்டு அதை உரியவங்களுக்கு போலீஸ்க்கு கொடுத்துட்டு அதை உரியவங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் 1 lakh பணம் கொடுத்தாரு. 1 lakh ரொம்ப கம்மி தான். ஆனா 1 lakh அவங்களுடைய செய்கை ரொம்ப பெருசு. அந்த இடத்துல பணம் வேல்யூ இல்லை, அவங்களுடைய கேரக்டர் அது ரொம்ப பெருசு. இப்போ இந்த ராஜா ஆஸ் அ கிங் அவர் என்ன பண்ணோம், ஒரு கிஃப்ட் எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு 50 முழம் சிலுவெல்லாம் பண்ணி வச்சுட்டு மொர்தேகாய்க்கு ஆமான் வந்து நின்றுக்கிறாரு மொர்தேகாய் மேல போட்டு கொடுக்கறதுக்காக. இப்ப ராஜா வந்து யார் வெளியே இருக்கிறது, மொர்தேகாய், ஆமான் உள்ள கூப்பிடுங்க. உள்ள வந்தோடனே, என்னப்பா இந்த மாதிரி ராஜா விரும்புற மகனுக்கு என்ன செய்யணும்? இவர் நான் நினைச்சுனாரு, நான் தானே 2nd பிளேஸ்ல இருக்கிற ராஜாக்கு. ஸோ என்ன பண்ணோம், நல்ல அவரை வந்து ஒரு நல்ல ராஜ குதிரையில உட்கார வைக்கணும், ராஜா வஸ்திரம்லாம் தரிக்கணும், கைலாக கொடுக்குறவன் கையில கொடுத்து இவர் வாழ்க வாழ்கன்னு சொல்லின்னு எல்லாருக்கும் சொல்லின்னு வரணும் அப்படின்னு. ஆமாவான்னு கேட்கிறாரு. ஆமான்னு. அப்படின்னா நீ செய்ய நினைக்கிறது ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா சொன்னாரு, இதெல்லாம் சொன்னது யாரு, ஆமான்னு தான் சொல்றாரு. அவரு நினைச்சுக்கிறாரு அவருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நீ சொல்ல நினைச்சது ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையும் யாருக்கு போய் செய்ய, மொர்தேகாய்க்கு செய். இது பாருங்க, the things are changed. அப்படியே ஃபுல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல. ஆமான் வந்து மொர்தேகாய்க்கு சாகடிக்கணும்னு பார்த்தா, ஆனா மொர்தேகாய் அதாவது கனவீனம் பண்ண, ஏன்னா எனக்கு கனம் பண்ணலன்றதுதான் குறைய. ஆனா இப்போ மொர்தேகாய் ஆமானால கனம் பெறுறான். ஆமா, இது செஞ்சாங்களா செஞ்சாங்க. ஃபிகர் ஒன்று இருக்க பாருங்க. இந்த மாதிரி தான் அவர் மொர்தேகாய இப்போ வந்து மொர்தேகாய மேல உட்கார வச்சுட்டு ஆமான் எடுத்துட்டு போறது. ஆமான் சொல்லின்னு போறாரு, இவர் வாழ்க, இவர் என்ன, இவர் வந்து ராஜா உயிரை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த கனெல்லாம் எதுக்காக வந்தது மொர்தேகாய்க்குன்னா, அவன் எந்த தப்பும் செய்யல. அவன் ஒரு யூதன்னா அந்த யூதருக்கே ஒரு ப்ரைடு இருந்தது.
வேற ஜனங்களை வணங்கல. அது ஒன்ன தவிர வேற எந்த தவறும் செய்யல. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய தேசத்துக்கு அவங்க இனத்தாருக்கு ஒரு தீங்கு வருதுன்னு நினைக்கிறப்போ தன் மகளாக வளர்த்த அந்த மகளுக்கு எதானாலும் பரவாயில்ல, எதானாலும் பரவாயில்லன்னு சொல்றதை விட அந்த மகள் நிமித்தமா அந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுத்து அந்த அவங்கள ராஜா கிட்ட பிரவேசிக்க சொல்றாரு. இப்போ இது எல்லாமே ஆமான், முர்தேகாய், வஸ்தி, எஸ்தர், அகாஸ்வரு இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். ஆனா எந்த இடத்துல தலைக்கீழா மாறுச்சுன்னு சொன்னா, அவங்க எப்ப அல்லும் பகலும் ஜெபிச்சாங்களோ அன்னைக்கு தான் காரியம் மாற்றப்பட்டது. கரெக்டா? சரியா? ஒருவேளை நானும் தாதிமார்களும் அவங்க சொல்றாங்க, நான் ஒண்டி இல்ல, வெறும் எஸ்தரும் சரி எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஒண்டி ஜெபம் இல்லை, நானும் என்னோட தாதிமார்களும் நாங்க ஜெபிக்கிறோம். என் கூட சேர்ந்து முர்தேகாய்க்கு சொல்லி அனுப்புறாங்க, நீங்களும் உங்க ஜனங்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஸோ நம்மளுடைய காரியம் எதுவா இருந்தாலும் முதல்ல கர்த்தரிடத்துல கொண்டு போக கற்றுக்கொள்ளணும். இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி. இப்போ முர்தேகாய் சொல்படி கேட்ட எஸ்தர் ராஜாத்திக்கும் வெற்றி, முர்தேகாயுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது, யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த நாள்ல யூதர்களுக்கு களிப்பு, லைட், பிரகாசம் அதெல்லாம் இருந்துதான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம கூட ஒருவேளை எஸ்தர் போல அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம் மற்றவங்களால. எஸ்தர் எப்படி ஆர்ஃபன்னா என்ன, அவங்க நல்லா இருந்திருக்குவாங்களா? அப்பா அம்மா இல்லைன்னாவே அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும். எவ்வளவே முர்தேகாய் தன் மகள் போல் நேசிச்சு வளர்த்திருந்தா கூட அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அந்த மகள் ரூபவதி கன்னி மாடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா ரியல் வர்ஜினா இருந்திருக்கணும் அவங்க. அது கூட ரொம்ப ஆஸ் அ லேடிஸ் அது நீங்க நம்ம யோசிக்கணும். அவங்க கன்னி மாடத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க தாறுமாறா வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட வாழ்க்கை பரிசுத்தமா இருந்திருக்கும். எல்லாம் அவங்க எஸ்தர் ராஜாத்திக்கு பார்க்குற எல்லாருடைய கண்கள்லையும் தயவு கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஆண்டவரும் நம்மளை யாரை தள்ளிட்டு யாரை ஆண்டவர் உயர்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு போவாருன்னு தெரியாது. ஆனா எப்படி எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில நான் ராஜாத்தி ஆயிட்டேன், இனிமேல் உன்னோட தயவு தேவையில்லைன்னு முர்தேகாயை கூட தூக்கி போடல அவங்க. அந்த இடத்துல கூட முர்தேகாயின் சொல்படிதான் கேட்டு நடந்துக்குனாங்க. இப்போ நம்ம ஒரு சில காரியம் ஒரு சில வேலையில மற்றவங்களை ஏளனமா நினைச்சுக்கிறோம், அற்பமா யோசிக்கிறோம். நான் உண்மையா இல்லை, அவங்கவுங்க பவர் அவங்களுக்கு தெரியுதில்ல. ஒரு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, ஏனைக்கு அதனோட தும்பிக்கையோட பலன் தெரியாது. ஏனைக்கு தெரியாது, சும்மா அது போட்டு இழுத்தா இந்த இவ்வளவு பெரிய பில்டிங் கூட நசுங்கிடும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு தாளந்த வச்சிருக்கிறார். எல்லாருக்குள்ளும் நமக்குள்ள ஒரு தாளந்த வச்சிருக்கிறார். அந்த தாளந்த சரியானபடி கர்த்தருக்காக பயன்படும் போது உண்மையா நம்ம ராஜ மேன்மையை நம்மளால அடைய முடியும். ராஜ மேன்மையை அடைய முடியும். இப்ப அகாஸ்வேரு ராஜா 127 நாடுக்கு ராஜானா அந்த ராஜாத்தி எத்தனை நாடுகளுக்கு ராஜாத்தி வந்திருப்பாங்க? ஆல் 127 இல்லையா? அந்த 127 நாட்டுக்கும் அவங்க ஒரு ராஜாத்தி இருந்துக்குவாங்க. 127 நாடுல இருந்த எல்லா யூதர்களும் காக்கப்பட்டாங்க. எல்லா யூதர்களும் காக்கப்பட்டாங்க. ஆமான் கிட்ட வெள்ளி மோந்திரத்துல முத்திரை போட்டு செய்தி அனுப்பினாங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்தி ஆமான் தள்ளப்பட்ட பிறகு, ஆமானுக்கு அந்த சிலுவையில அவருக்கு மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு முர்தேகாய மேல வச்சிடறாங்க. யாருக்கு அடுத்து? அகாஸ்வேர் ராஜாக்கு அடுத்து ஆமான் இருந்த பொசிஷன்ல முர்தேகாய் போயிடுறாரு. இப்ப முர்தேகாய் இதே கட்டளைய எப்படி முதல் கட்டளை முதல் உத்தரவு எல்லாரும் அழிக்கப்படணும். முர்தேகாய்க்கு தங்க மோதிரத்தை ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி கிட்ட தங்க மோதிரத்தை கையில குத்துட்டு, இப்போ நீங்க நான் சொன்னதா உத்தரவு எழுதி அவங்க எல்லாம் காக்கப்படணும், அவங்க கட்ட வேண்டிய ஃபைன் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, செய்தி அனுப்புனா. முதல்ல எந்த செய்தி அனுப்புனாங்களோ வெள்ளி மோதிரத்துல முத்திரை போட்டு, இப்ப அந்த தங்க மோதிரத்துல முத்திரையிட்டு இவங்க எல்லாம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. எஸ்தர் 10:3 வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆமென். நன்மை, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். எஸ்தர் 10:3 கடைசி வார்த்தை இப்படியாய் முடிகிறது. தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, யூதருடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். 9:30 யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளில் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாசுவேரின் ராஜ்யத்தில் 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான். பாருங்க, இது உண்மையா நடந்தேறின சம்பவம். இப்ப கூட இது ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு நாட்டிலும் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸா இருக்குது. எஸ்தர் புக்கு பிசிலியே நடந்தது, பிஃபோர் கிரைஸ்டே நடந்தது. இது இந்த புஸ்தகத்தினுடைய நிலவரம் இன்னும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு 127 நாட்டுல மகிமை, அதைத்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்த மொர்தெகாய் எவ்வளவு உத்தமனா இருந்திருக்கிறார் பாருங்க. இவங்க சரி வஸ்தினா தப்பு பண்ணாங்க, அவங்க உத்தமி, அவங்க ஏன் அவங்க தள்ளப்பட்டாங்க? ஏன்னு சொன்னா கர்த்தருடைய அந்த நாள்ல யூதர்கள் காக்கப்பட வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான், அந்த திட்டத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்களே தவிர அவங்க எந்த தப்பும் பண்ணல. ராஜமேன்மை இழந்தாங்க. ஒருத்தர் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா யாரைனா தள்ளி உங்களை பயன்படுத்துவார். அவங்க தப்பு பண்ணதுனால அவங்கள தள்ளிட்டு என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னு நம்ம கூட நினைக்க கூடாது. எஸ்தர் கூட அப்படி யோசிக்க கூடாது. வஸ்தி சரியில்லை, அதனாலதான் வஸ்தியை கீழே அனுப்பிட்டாங்க, என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது. ஸோ எல்லாத்துலயும் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம கர்த்தருடைய கிருபை மேல சார்ந்து நிற்கணும். இப்போ ஒரு ஸ்லைட்ஸ்ல ஜஸ்ட் ஸ்டோரி ஆல்ரெடி எல்லாம் நரேட் பண்ணிட்டுக்கிறேன். ஒரு 2 minutes ஒரு ஸ்லைட்ல போயிடலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் குயின் வஸ்தி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவங்கள தள்ளப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு எஸ்தர் பிகேம் குயின், எஸ்தர் குயின் ஆயிட்டாங்க. ஆமான் அவன் என்ன பண்றான்? யூதர்களுக்கு விரோதமா ஒரு உத்தரவு போடுறான். ஆமான் யூதர்களுக்கு விரோதமா உத்தரவு போடுறான். எஸ்தர் இன்டர்செசிவ் பிரேயர், யூதருக்கு ஜனங்களுக்காக என்ன பண்றாங்க? பரிந்து பேசுறாங்க, யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசுறாங்க. மொர்தெகாய் ஆமான் ரிவர்சல் ஆஃப் ஃபேட். அவங்க என்ன ஆயிடுது, அவங்க நினைச்ச அந்த இது ஃபேட்டே ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? தலைவிதியே மாறி போச்சு, தலையெழுத்தே மாறி போச்சு, ஆமனுடைய தலையெழுத்தே மாறி போச்சு. அதுக்கப்புறமா யூதர்கள் காக்கப்படுறாங்க, ஜீவிஷ் யூதர்கள் காக்கப்பட்டாங்க. எஸ்தர் 3:13 பாத்தீங்கன்னா எப்படி அவங்க உத்தரவு போடுறது, அந்த வெள்ளி மோதிரத்துல உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த வசனம் எஸ்தர் 3:13 அந்த வசனம் இருக்குது. எஸ்தர் 8:16 என்ன சொல்லுன்னா, அந்த உத்தரவு மீறி போச்சு இல்லையா, இப்ப தங்க மோதிரத்துல போட்டாங்க, யூதர்கள் காக்கப்பட்டாங்க. அந்த நாள் யூதர்களுக்கு சந்தோஷமும் களிப்பும் ஆயிடுச்சு, வெளிச்சமும் களிப்பும் ஆயிடுச்சு. இதுதான் அது அந்த கீ பாயிண்ட் மாதிரி போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ இந்தியா டு எத்தோப்பியானா அந்த மேப்ல இருக்குது பாருங்க, வேர்ல்டு மேப்ல. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு, எந்த இடத்திலும் ஆண்டுடைய பெயர் எழுதப்படலை. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம ஒரு கேரக்டரா பார்க்க போறோம். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜாவின் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமில்ல, சமஸ்த ஜனங்களும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். ஸோ சிங்கார தோட்டம், சிங்கார சென்னை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். சிங்கார தோட்டத்துல விருந்து பண்ணாங்க. பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்பதான் நமக்கு புது வார்த்தை மாதிரி இருக்குது. ஆனா பிசிலேயே இந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்திருக்குது. சிங்கார தோட்டத்துல 7 நாள் விருந்து செஞ்சா. எஸ்தர் 1:10 அந்த 7ஆம் நாளில
திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது, ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாக்கு முன்பதாக அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த வஸ்திய குறித்து நம்ம வாசிக்கிறதெல்லாம் 1:5 1:10 போட்டுறேன். எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான். யார் இந்த மெகுமான்? பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்கால் எனும் 7 பிரதானிகளும் கட்டளைத்தான். 7 பிரதானிகளுக்கு சொல்லி அனுப்பலாம், போயிட்டு ஒரு ராஜாத்தை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு. 7 பிரதானிகளுக்கு எங்கெல்லாம் 7 வருதோ அது வந்து ஒரு பரிபூர்ணம், ஃபுல்னஸ். ஓகேவா? 7 பிரதானிகள் அவங்க சொல்லி அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இதுல பெர்ஷியா நாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூல் போட்டா அதை செய்யணும், அதை கண்டிப்பா செய்யணும். அந்த மாதிரி ஒரு இது. இப்போ குயின் வஸ்தி என்ன பண்ணாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1:19 வாசிக்கிறோம், ராஜாவுக்கு சம்மதியா இருந்தா. ஒருத்தர் ட்ராப் பண்றாரு, 7 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இப்ப இந்த மாதிரி அவங்க நம்மள நான் வரமாட்டேன் ராஜா அரண்மனைக்குன்னு சொல்லிட்டாங்க. இத ஒருவேளை நம்ம வீட்டு நம்ம நாட்டு பொம்பளைங்க எல்லாம் கேட்டா என்ன பண்ணுவாங்க? லேடிஸ் எல்லாம் கேட்டா, அது வந்து ஆண் ஆதிக்கம் இருக்கிற உலகம், புரியுதுங்களா? ஆண் ஆதிக்கம், ஜென்ஸ் தான் ரொம்ப இதுன்ட்டு. அந்த இடத்துல லேடிஸுங்க பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போ இது தெரிஞ்சிச்சன்னா நம்ம வீட்டு லேடிஸ்க்கும் நம்மள மதிக்க மாட்டாங்க நாட்டுல. அப்புறமா ஆண்களுக்கு மதிப்பு இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த ராஜ வஸ்திய நம்ம தள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. இது நல்லதா இருந்துச்சு. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி நீ ராஜாவாகி அகாஸ்வேருக்கு முன்பதாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும், அந்த அண்டர்லைன் பண்ணீங்க, அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது ஏற்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இது இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்துல எழுதணும்னு சொல்றாங்க. அப்ப அவளை விட உத்தமி, வஸ்தியை விட உத்தமி யாரு? எஸ்தர். அப்படிதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாத்தீங்களா, எஸ்தர் வந்து குயின் ஆயிடுறாங்க, அவளோட உத்தமி ஆயிட்டு. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அதுக்கு முன்னாடி வசனம் எஸ்தர் 2:7 பாத்தீங்கன்னா, அந்த அவன் தன் சிறிய தகவன் குமாரத்தியாகி எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். எப்படி? அதாவது மொர்தேகாய்க்கும் எஸ்தருக்குரிய ரிலேஷன்ஷிப் தெரியுது. 17 பாத்தீங்கன்னா, சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அதனால அவங்களுக்கு அந்த ராஜ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த எஸ்தர் 2:17 அவங்க ராஜாத்தி ஆயிடுறாங்க, கிரீடம் போட்டுடுறாங்க. ஆமா, எந்த இடத்துல மொர்தேகாய் எந்த இடத்துல ராஜாவை உங்களை கொலை பண்றாங்கன்னு சொல்றான்னு பார்த்தா, அதே 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 3:1. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஆமான் 3:1 பாத்தீங்கன்னா, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாதின் குமாரனாகிய ஆமோன் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அவனுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்துடுறாரு. சரி, 3:13 பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு போடுறாரு. ஆதார் மாதமான 12ஆம் மாதம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய மாதத்துல வருது. நம்ம இவர் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 2ஆம் மாசம் 13ஆம் தேதியாக ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும், பாருங்க, சகல யூதரையும், சரி சரி, சின்னவங்கனாக்கட்டும் பெரியவங்கனாக்கட்டும் லேடிஸ்னாக்கட்டும் குழந்தைங்கனாக்கட்டும், எல்லாரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர், போஸ்ட்மேன், அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. இந்த கட்டளை எப்படின்னு சொன்னா வெள்ளி மோந்திரத்துல உத்தரவு கொடுது. நெக்ஸ்ட். ஸோ இந்த 4:8 பாத்தீங்கன்னா,
மொர்தெகாய் யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும். மொர்தெகாய் 4:8 பிரகாரம் மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புறார். இந்த மாதிரி கட்டளை கொடுத்துட்டு இருக்குதே, நம்ம ஜனங்களை நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு. 4:14 ரொம்ப முக்கியமான வசனம். 4:14 இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நம்ம பேச வேண்டிய நேரத்துல பேசணும். பீங்க லேடிஸ், நம்ம எங்க வீட்டுக்கு நான் நிறைய பேசுறேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டோம். நிறைய பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. எப்ப பேசணுமோ அப்ப பேசலனாக்கா இட்ஸ் வேஸ்ட் இல்லையா? இங்க என்ன சொல்லியிருக்குது? இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு இது. கோமா சொல்றதுதான் இது இல்லையா? இப்போ நீ அமைதியா என்னன்னு வச்சுக்கோ. இந்த யூதர்களை ரட்சிக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சுட்டு இருந்தாருன்னா வேற ஒரு பாத்திரத்தை கூட பயன்படுத்துவார். யாருக்கு தெரியும்? அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. எதுக்கு உன்னை இன்னைக்கு ராஜாத்தியா வச்சுக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ எங்களுக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வார்த்தை திரும்ப யாருக்கு போகுது? எஸ்தருக்கு போகுது. இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ அவங்க சொல்றாங்க, 16ஆம் வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, இப்போ அவளுக்கு ஒரு ரோஷமும் வந்துச்சு, ஒரு உணர்வும் வந்துச்சு. ஆமா, என் நாட்டுக்கு, என் தேசத்துக்கு, என் ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? செத்தாலும் சாகுறேன். நீங்க போயிட்டு சரி பண்ணிடுங்க, அவங்கள போயிட்டு காப்பாத்தலாம், நீங்க போயிட்டு உபவாசம் எடுத்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஜபத்துக்கு அப்புறமா தான், அவங்களுடைய ப்ரேயருக்கு அப்புறமா தான் அவங்க எப்போ கர்த்தரை முன்ன வச்சு யார்கிட்ட ஜபம் பண்ணிப்பாங்க? வசனம் கரெக்டா சொல்றது தானே? உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணி யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஆனா யூத கடவுள், இவங்களுடைய ரகசிய கடவுள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இல்லை இந்த இடத்துல. நீங்க போய் உபவாசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நான் செத்தா கூட பரவாயில்ல, இந்த காரியத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பேச வேண்டிய நேரத்துல கண்டிப்பா பேசணும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா தான், நம்ம கடமையை கரெக்டா செய்யறப்ப ஆண்டவர் எப்படியாச்சும் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். எஸ்தர் 6:3 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். பாருங்க, உங்களுக்கு எதனா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சுட்டாருன்னு வச்சுங்க, நல்லா இருக்கிறவங்களை கூட தூங்க விட மாட்டாங்க. அந்த அந்த ஆட்களை எழுப்புவார் ஆண்டவர். போய் அவங்களுக்கு இதை செய்யறவர்ல ஒரு இந்த மாதிரி நிறைய டைம் போய் அவங்கள நான் சொல்லுவேன், நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஒரு சில நேரத்துல இல்லை விட நாளைக்கு போகலாம் அப்படின்வோம். நாளைக்கு போகலான்னு சொல்றேன்னா அந்த நாளே வராது. ஏன்னா அவங்க மறைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க மறைச்சிட்ட பிறகு நமக்குள்ள இன்னும் அது ரொம்ப காயம் ஆயிடும். ஐயோ, நம்ம நேற்று போய் பார்க்கணும்னு யோசித்தோம், நம்ம போய் பார்க்கல. ஒருவேளை நான் போய் பார்த்துருந்தா அது எவ்வளோ ஒன்றும் மறிக்கிறவங்கள அதனுடைய அவங்க நேரத்துல போறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்க நல்லா மறைச்சிட்டு அவங்க எந்த இதுவும் தெரியாது. ஆனா நம்ம போய் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டு அவங்கள பார்க்காம விட்டுட்டோம் பாரு, அது நம்மளுக்கு குற்றமான சாட்சி இருந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்போ பேசணுமோ அப்போ கண்டிப்பா பேசிடணும். இப்போ ராஜாவுக்கு ஐயோ இவ்வளவு ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டு இருக்கிறோம், அவனுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்காம அட்லீஸ்ட் நம்ம இப்பனா கொடுத்துடலான்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கிறான்? யோசித்து வச்சுருக்கிறான். பாருங்க, அந்த டைம்ல ஆமான் வராரு மொர்தெகாய்க்கு. ஆமான் ராஜா கிட்ட மொர்தெகாய் மேல சாடி சொல்லணும்னு வராரு. கரெக்டா? இப்ப பாருங்க, எல்லாம் பாருங்க கர்த்தருடைய திட்டம். இது எல்லாம் ஆண்டவர் ப்ரீ பிளான்ட். இதுல எஸ்தர் 8:7, அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். பாருங்க என்ன நான் கொடுக்குறாருன்னு. ஆமான் வீடு யாருக்கு வருது பாருங்க? எஸ்தருக்கு வருது. அவன் யூதர் மேல்
தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். அவன் அவன் சும்மா பிளான் பண்ணான் பாரு, யூதர் மேல கை போட பிளான் பண்ணான் பாரு. அதனால அவன் எங்க போட்டாங்க? மரத்துல தூக்கி போட்டாங்க. அது அவனுக்கு அதான் நம்ம ஊர்லயும் பழமொழி இருக்குது, யார் நம்ம வேறவங்களுக்கு குழி வெட்டினா அந்த குழியில நாமளே விழுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். இப்போ 8:8 எஸ்தர் 8:8 வாசிங்க. அதுலயே அங்கேயே இருக்கு பாருங்க. மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இப்ப ராஜா சொல்றாரு, இப்போ என்ன பண்ணுங்க, முத்திரை போடுங்க. நீங்க எழுதுற அந்த முத்திரை ஒருத்தரால் கூட அதை சேஞ்ச் பண்ண கூட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஆமானோட வீடு கூட எஸ்தருக்கு வந்துடுது. செகண்ட் பொசிஷன்ல இருந்தா எவ்வளவு நல்ல வீடு இருக்கும் தானே. ஒன்று மைசூர் பேலஸ் போனீங்கன்னா கிங்ஸ் பேலஸும் இருக்கும், குயின்ஸ் பேலஸும் இருக்கும். குயின்ஸ் பேலஸ் எவ்வளோ பேர் பார்த்துக்கிறீங்க? ஏன்னா நம்ம கிங்ஸ் பேலஸ் பார்த்து முடிக்கிறதுக்கெல்லாம் கை கால் வலி வந்துடுமா? நிறைய பேர் குயின் பேலஸ் போவே மாட்டோம். குயின்ஸ் பேலஸ் போகிறதுக்கு அதுக்கு வர செப்பரேட் சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த குயின்ஸ் பேலஸ் தான் அதோட இது காட்டிலாம் ரொம்ப அதிகம் இது பண்ணந்தான். அதிகமாக அந்த சிற்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, அந்த கை வேலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனால் கர்த்தர் ராஜாத்திக்கு செய்யணும்னு சொன்னால் அதை ஒரு நேர்த்தியாக செஞ்சு வச்சுக்கிறார். வேற யாருக்கோ செஞ்சது தான், ஆமானுக்காக வச்சிருந்த வீடு தான் அந்த வீடு எஸ்தருக்கு வருது. எஸ்தர் வஸ்திக்கு இருந்த பொருட்கள்லாம் யாருக்கு போயிடுச்சு? வஸ்திக்கு இருந்த கிரீடம் யாருக்கு வந்தது? எஸ்தருக்கு வந்தது. எதனாலன்னு சொன்னா அவங்க தன்னை பரிசுத்தமா காத்துருந்துக்குவாங்க. மொர்தேகாய் சொற்படி கேட்டாங்க. தன்னுடைய ஜனத்துக்காக தன்னை தியாகம் பண்ண. ஏன்னா செத்தாலும் சாவரன்னு சொன்னாங்க தானே, அது ஒரு தியாகம் தானே அது அவங்களுது. ஒருவேளை செத்து கூட போயிருக்கலாம். ராஜா கண்ணில் தயவு இல்லைன்னு சொல்லியிருந்தா அவங்க அந்த கோலை நீட்டுறப்ப ராஜா ஒருவேளை எனக்கு இன்னைக்கு பிடிக்கல, யார் உன்னை வர சொன்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா ராஜாத்திக்கு மரணம் தான் நேரிட்டு இருக்கோம். அப்படி ஆனா கூட பரவாயில்ல, என்னோட ஜனத்துக்காக சாகுறேன்னு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு இந்த ராஜ மேன்மை. மொர்தேகாய் யூதர் தன்னோட தேசத்துக்காக அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கும் ராஜா 2வது பிளேஸ். ஒரே நேரத்துல எஸ்தரும் இந்த பிளேஸுக்கு போயிடுறாங்க, மொர்தேகாயும் இந்த பிளேஸுக்கு போயிடுறாங்க. அப்போ அகாஸ்வேரு சும்மா ஒரு ராஜ கிரீட வண்டி தான் வச்சுருந்து பாரு, எல்லா அதிகாரமும் யூதர் கையில இருந்திருக்கும். சரியா? எல்லா அதிகாரமும் யூதர்கிட்ட இருந்திருக்கும். அப்போ இன்னைக்கு கூட நம்ம ஒரு அதிகாரத்துக்காகவோ வேற எதுக்காக இல்லைன்னா கூட கர்த்தரோட திட்டத்துல நம்ம எல்லாரும் ஒருத்தரும் இணைச்சிக்கலாம். எப்படி ரட்சிப்பு ஒருவேளை உன்னால வரணும், யூதருக்கு வரணும்னு இருந்தா உன் கூட வரும், இல்லைன்னா வேற யார் மூலியமா கூட வரும். நம்ம ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல உங்க ரட்சிப்புல நான் என்ன இணைச்சிக்க விரும்புகிறேன், இது நம்மளோட தீர்மானமா இருக்கட்டும். இன்னைக்கு ஒருவேளை எஸ்தர் போல நம்மள ஒதுக்கப்பட்டு கூட இருந்துக்கலாம். கர்த்தர் யார உங்களை அடுத்த வருஷம் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை எந்த மேன்மையான நிலைமைக்கு கொண்டு போவாருன்னு தெரியாது. ஆனா அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டு அதுல நம்ம வாழற தகுதி இருந்தாதான் அந்த மேன்மைக்கு நம்ம உடையவர்கள் ஆகும். ஆண்டவர் வஸ்திய தள்ளிட்டு எஸ்தரை மேன்மையா படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை எஸ்தர் தன்னை சரியா காத்துன்னு இல்லைன்னா அந்த மேன்மை வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்மள உண்மையா நம்ம காத்துக்கணும், பேச வேண்டிய நேரத்துல பேசணும். எல்லாத்துக்கும் மேல எஸ்தர் எப்படி கர்த்தரை சார்ந்திருந்தாங்களோ, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி நாம உபவாசித்து ஜெபிச்சு காரியங்களை மாற்றிக்கொள்ளலாம். அப்பொழுதுதான் யாரெல்லாம் நமக்கு ட்ராப் பண்றாங்களோ அவங்க விழுற மாதிரி ஆண்டவர் மாத்துவார். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா, கோ பேக். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஆமான் மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ராஜாக்கே கோவம் வந்துச்சு. இவன் மொர்தேகாயே இந்த மாதிரி வேணுனுக்கே தான் பண்றது. மொர்தேகாய் ஒரு ஆள் நிமித்தமா எல்லா யூதரும் அழிக்க பார்த்தானா, அது சரியல்ல, அது ராஜாக்கு சரி படாது. அதனால ராஜா அவனை அந்த சிலுவையில அவனை மரத்துல தூக்கி போடுறவர்கள
நம்ம இவருக்கு அப்பதான் கோபம் தணிந்தது. நெக்ஸ்ட். சரி, இதுல நமக்கு என்ன ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்ன கத்துக்கணும்னு சொன்னா பாருங்க, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சைலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கவுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு ஐடென்டிட்டி, அவங்க எஸ்தருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சு. அந்த ராஜா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. எப்பவுமே ஒரு கிரைசிஸ் டைம்ல நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். அப்போ நோக்கி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எப்பவுமே நான் அந்த கடைசி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 7:15-16 வாசிங்க. சங்கீதம். பாருங்க, அவங்க வெட்டின குழி அவங்களுக்கே விழும். நாம அதை கூட கொஞ்சம், அதாவது ஒரு வயசுல தான் அவங்க என்ன இப்படி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எதனா ஆகட்டும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்குவோம். ஆஸ் ஏஜ் கோஸ், அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டருக்குள்ள வளர வளர அவங்க பண்ணாங்கல்ல, அவங்களே பெரியவங்களா இருந்து போட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒதுக்கிக்கலான்ற அந்த ஏஜுக்கு வந்துடுவாங்க. நீங்க பார்த்துருக்குறீங்களா? இப்போ இப்போ ஏன்னா அவங்களுக்கு அப்படியாச்சும் இல்லை, அதனால தான் அந்த மாதிரி எல்லாம் பேசுவோம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் அந்த முதிர்ச்சியை கொடுக்குறப்ப, சரி அவங்களே பெரிய ஆளா இருந்து போட்டோமே, நமக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு கூட எந்த தீங்கும் வரக்கூடாது ஆண்டவரேன்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுவாங்க. ஆமான் எப்படி மொர்தேகாய்க்கு நம்ம அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது, நம்ம நியாயமா நடந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு சேர வேண்டிய காரியங்களை அதனதின் காலத்துல நேர்த்தியா செய்து முடிப்பார். அதனதின் காலத்துல நமக்கு நேர்த்தியா செய்து முடிப்பார். இந்த வேலையில நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். அவரு யாருக்கு தெரியும், எஸ்தர் ராஜாத்தி போல உங்களை ஆண்டவர் உங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்தி வைக்குவாரு. உங்களை உயர்த்தும் பொழுது வெறும் உங்களுக்காக மட்டும் வாழாம, உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும், அது எப்படி எஸ்தர் ராஜா யூதருக்காகவும் தேசத்துக்காக பாடுபட்டாங்களோ அந்த மாதிரி நாம கூட நம்ம சமுதாயத்துக்கு எதனா நம்ம செஞ்சுட்டு போகணும். அதுக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்துல உங்களை பங்கா சேர்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.